இங்க துபாய் வெயில்ல நாம உருகிட்டு இருக்கும்போது, அப்படியே நம்ம ஊட்டி மாதிரி சில்லுன்னு பனி கொட்டுற ஜப்பான்ல நடக்கிற ஒரு அழகான காதல் கதைய பார்த்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, சாய் பல்லவி மற்றும் ஜுனைத் கான் நடிப்புல ரிலீஸ் ஆகியிருக்க பாலிவுட் படம் தான் ஏக் தின். தாய்லாந்துல சூப்பர் ஹிட்டான ஒன் டே படத்தோட ரீமேக் தான் இது. ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல வந்திருக்க இந்த படம் எப்படி இருக்கு? வாங்க நம்ம ஹானஸ்டான ரிவ்யூக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோ தினேஷ் ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்குற ஒரு நர்டி. சோஷியலா பெருசா யார் கூடயும் பேச தெரியாத ஒரு பையன். அவர் அதே ஆபீஸ்ல இருக்கிற மீராவ ஒன் சைடா லவ் பண்றாரு. ஆனா மீரா ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க பாஸ் நகுல் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஒரு முறை ஜப்பானுக்கு ஆஃபீஸ் ட்ரிப் போகும்போது எதிர்பாராத விதமா சாய் பல்லவிக்கு பனியில ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இதனால அவங்களுக்கு டிரான்சியன்ட் குளோபல் அம்னீஷியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது. அதாவது அவங்க பழசெல்லாம் மறந்து ஒரு நாள் மட்டும் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ல இருப்பாங்க. இந்த ஒரு நாளை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. மறுநாள் அவங்களுக்கு பழசு ஞாபகம் வரும்போது என்ன ஆச்சு? ஹீரோவோட லவ் சக்சஸ் ஆச்சாங்கிறது தான் ரொம்பவே கியூட்டான இந்த ஏக் தின் படத்தோட கதை. சாய் பல்லவி ஸ்கிரீன்ல வந்தாலே ஒரு நேச்சுரலான கியூட்னஸ் இருக்கும். அது இந்த படத்துலயும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ரொம்பவே வார்மான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஹீரோவா நடிச்சிருக்க ஜுனைத் கான் ஐடி சப்போர்ட்ல வேலை பார்க்குற ஒரு இன்னசென்ட்டான பையனா கச்சிதமா பொருந்திருக்காரு. குறிப்பா அவர் தயங்கி தயங்கி பேசுற இடங்கள், சில காய்கறிகள்லாம் நிஜத்துல பழங்கள் தானே அவர் சீரியஸா எக்ஸ்பிளைன் பண்ற இடங்கள்லாம் ரசிக்க வைக்குது. குனால் கபூருக்கு சின்ன ரோல் தான், அதை டீசென்ட்டா பண்ணிருக்காரு. டைரக்டர் சுனில் பாண்டே ஒரு அழகான கதையை கையில் எடுத்திருக்காரு. மனோஜ் லோபோவோட கேமரா ஒர்க்ல அந்த பனி கொட்டுற ஹொக்கைடோ பீச் லொகேஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா, மனசுக்கு இதமா விஷுவல் ட்ரீட்டா இருக்கு. கான்செப்ட் என்னமோ ரொம்பவே புதுசுதான், ஆனா படத்துல பல இடங்கள் ரொம்பவே கிளீஷேவா இருக்கு. குறிப்பா ஹீரோயின் கண் முன்னாடி ஹீரோ ஒரு குழந்தையோட உசுரை காப்பாத்துறது, அதை பார்த்து உடனே ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகிறது. என்ன பாஸ், இதெல்லாம் 90ஸ்ல வந்த பழைய டெக்னிக் ஆச்சே. அதே மாதிரி படத்தோட செகண்ட் ஹாஃப் சில இடங்கள்ல ரொம்பவே ஸ்லோவா லேகா போகுது. ஒரு நாள் ஞாபகம் மறவிங்கிற சூப்பரான ஒன்லைனரை வச்சுக்கிட்டு திரைக்கதையில கொஞ்சம் விறுவிறுப்பை சேர்த்திருக்கலாம். ரொம்பவே கன்வென்ஷனலான ஒரு டெம்ப்ளேட்ல படத்தை நகர்த்துறது கொஞ்சம் மைனஸ் தான். ஓவரால் என்ன சொல்ல வரேன்னா, படத்துல சில குறைகள், பழைய டெம்ப்ளேட் சீன்ஸ் இருந்தாலும் படத்தோட கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த இமோஷனல் கனெக்ட் நம்மள நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது. எந்த அவசரமும் இல்லாம ரொம்ப அமைதியா பொறுமையா நகர்ற ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் டிராமா பார்க்கணும்னு நினைச்சா தாராளமா இந்த வீக்கெண்ட்ல ஏக் தின் படத்தை பார்க்கலாம். சாய் பல்லவியோட அந்த நேச்சுரலான ஆக்டிங்காகவும் அழகான பனி பிரதேச விஷுவல்ஸ்க்காகவும் ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம். நம்ம சேனல் ரேட்டிங் 3/5. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க ஏக் தின் பார்த்துட்டீங்களா? சாய் பல்லவியோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம பேரலாக்ஸ் சினிமாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். ஸ்டே சினிமேட்டிக்.